ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஆல்வேஸ் ஹோமுடைய 16 அண்ட் 17 எபிசோட் பார்க்கலாம். இங்கே ஹீரோயின் வீட்டில் வந்து ஹீரோயினுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வர டே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிட்டா. மொத்தத்தில் அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அப்படியே அவங்க ஹாப்பியாக இருக்கிறப்போ அவங்க அப்பா உடனே போய் அவள் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வராரு. ஹீரோயின் சொல்கிறா, இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்குப்பா, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போயே பார்த்துடுவோமா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, யுவான் யூனிவர்சிட்டிக்கு போம்மா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்கே அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ எல்லாமே வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ யுவான் யூனிவர்சிட்டிக்கு போனேன்னா பக்கத்தில் இருக்கும், நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிருவேன், நீ தூரமாக போயிட்டா நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இங்கே அழுகுனோடனே ஹீரோயின் ஓகே சொல்லிடுறா. இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க, பொண்ணை வந்து அங்கே தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் வந்திருக்கா. சாங் கிட்ட கேட்குறா, நீ எங்கடா போய் சேர போகிறேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் படித்த ஸ்கூல்லே வந்து காலேஜ் சேரப்போறேன்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்குது, உனக்கு யான்சின் யூனிவர்சிட்டி தானே போக பிடிக்கும், நீ எதுக்கு மாற்றிக்கிட்ட, நீ வந்து உங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படாத, நீ போய் உங்கள் அம்மாட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. அதோட இவன் வந்து கிளம்பி போகிறான். இங்கே ஹீரோயின் கேட்குறா, உனக்கு என்னடா மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் இன்னும் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயினை கேட்குறப்போ நான் வந்து யுவான் யூனிவர்சிட்டி போகிறேன் எங்கள் அப்பா அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம வந்து வீக்கெண்டுக்கு எங்கேயாவது வெளியே போகலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சாங் வந்து அம்மாட்ட சொல்கிறான், இது மாதிரி நான் எப்பயும் படித்த ஸ்கூலில் காலேஜ் போகிறேன்னு சொல்கிறான். யான்சின் யூனிவர்சிட்டிக்கு போ, உனக்கு மெடிசன் தான் படிக்க பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அம்மாக்காக பார்த்துட்டு உன் படிப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு எப்படிமா தெரியும் எனக்கு பிடிச்ச படிப்பு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். நீ என்னோட பையன்டா, நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு எல்லாமே தெரியும், உங்கள் அப்பாவை ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஸ்மோக் பண்ணுவார், அது மாதிரி நான் எல்லாமே உங்களை பற்றி கவனிச்சிட்டு தான் இருக்கேன், எனக்காக வந்து நீ உன் படிப்பை தியாகம் பண்ண வேணாம், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிடுறாங்க. அவன் வந்து யான்சின் யூனிவர்சிட்டிக்கு போக ரெடியாகிறான். ஹீரோ உங்கள் அம்மாட்ட கேட்குறா, அம்மா நான் எந்த யூனிவர்சிட்டிமா போகிறது, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னோட பையன்டா, நீ வளர்ந்துட்ட, நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் அம்மா உன் பக்கம் தான் இருப்பேன், என் பையன் கரெக்டாக முடிவெடுப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயின் வந்து அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஒவ்வொரு சைடும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரே டைமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்க. அப்படியே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அந்த யூனிவர்சிட்டி வேறு வேறு ஊர் பக்கத்தில் அப்படியே எல்லோரும் என்ட்ரி பட்டன் கொடுத்துட்டு எல்லோரும் கிளிக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இது மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா, இது மாதிரி வந்து நான் யுவான் யூனிவர்சிட்டி போகிறேன்னு சொல்லிட்டு. ஹீரோ அதை யோசிச்சு செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறான், ஆனால் காட்டலை. அப்படியே இவங்கெல்லாம் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. அப்படியே அவங்க ட்ரிப்புக்கு வந்தப்போ ஏதோ ஒரு மலை மேலே ஒரு ஊருக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஹீரோயினால் நடக்க முடியல யாராலையுமே. அப்படியே ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க, அவங்க யாருமே காலை எடுக்காத. ஹீரோயினுக்கு இங்கே பயங்கரமாக கோவம் வருது. கியூ கேட்குறா, என்னடி ஆச்சு வராங்களான்னு சொல்லி கேட்டால் காலை எடுக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்களால நடக்க முடியாமல் நடந்து அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே போனால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பெப்பர் ஃப்ளவர் எல்லாம் போட்டு வர வைக்கிறாங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியாக இருக்கா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கோம், எங்களை பிக்கப் பண்ண கூட வராமல் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கப்போ, இங்கே ஹீரோ ஒன்றுமே தெரியாமல் கங்க்ராச்சுலேஷன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது யாருமே சர்ப்ரைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கோம், இங்கே வந்து குப்பையெல்லாம் பொறுக்க விட்டுட்டீங்களே, நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. சரி விடுங்க, கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு நினச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே விளாட்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து லீடர் பொண்ணு கேட்குது, யார் யார் என்னென்ன யூனிவர்சிட்டி போகிறீங்கப்பா அப்படின்னு கேட்டால் லீட்டான்னு சொல்கிறான், நான் வந்து மெடிசன் யூனிவர்சிட்டி போகிறேன்னு சொல்கிறான். இங்கே வந்து சாங் வந்து இது மாதிரி யான்சான் யூனிவர்சிட்டி போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் சொல்கிறா, நான் யுவான் யூனிவர்சிட்டியில் ஃபார்மசி படிக்க போகிறேன்னு சொல்கிறா. லீடர் பொண்ணை கேட்குறாங்க, நீ என்ன யூனிவர்சிட்டி போகிறேன்னு கேட்டால் அந்த பொண்ணு நார்மலான ஒரு யூனிவர்சிட்டி போகிறேன்னு சொல்லுது. அப்புறம் ஹீரோவை கேட்குறாங்க, நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் 2 ஆப்ஷன் வந்துச்சு, யுவான் அதுக்கப்புறம் யான்சின், நான் யான்சின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், யுவானுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, எல்லாரும் ஃபேரான வேயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, நான் மட்டும் எங்கள் அப்பா அம்மா சொன்ன வழியை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கேன், என்னோட வழியை பார்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒரு முடிவு கூட எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வந்து கியூ வந்து நிறையா கேசட் எடுத்துகிட்டு வந்து வாங்க நம்ம வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறப்போ நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. அப்படியே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் போகிறத சாங் பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்து அவங்க எல்லாம் ஜாலியாக பேசுகிறதெல்லாம் ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா அவளால் வந்து அவளுக்கு பிடிச்ச காலேஜை செலக்ட் பண்ண முடியல, எல்லாரும் விட தூரமான காலேஜ் போல இருக்கு அவளது. எல்லாரும் இங்கே வந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் மனசே இல்லை, அப்படியே பார்க்க முடியாமல் பார்த்துட்ருக்கான் ஹீரோயின் இல்லாதனால. அப்படியே இவன் என்ன பண்ணுறான்னா லீடர் பொண்ணு ஹீரோவோட கையை நினச்சி நம்ம லீட்டானோட கையை பிடிச்சிட்ருக்கா. ஹீரோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தவன் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இவன் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் தான் லீடர் பொண்ணு பார்க்குது, இவன் வந்து லீட்டான் கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கான்ற பார்த்துட்டு அவளுக்கு ஒரே அசிங்கமாக
அசிங்கமா போகுது. இவன் கைய பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு லீட்டானுக்கு என்னமோ சந்தோஷமா தான் இருக்கு. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு இருக்கப்போ, "நீ மட்டும் தனியா என்ன பண்ற? மாஸ்டர் ஷெஃப்க்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஃப்ரெண்டு தானே நீ, நீ ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அத எடு, இது எடுன்னு பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்கான். அவனும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கப்போ, "நீ சோகமா இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறப்போ, இல்லன்னு சொல்லிட்டா கூலா இருக்கா. அதே சமயம் இங்க வந்து நம்ம லீடர் பொண்ணு, "நான் ஹீரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு இவ போறா. உடனே நம்ம சாங்கும் எந்திரிச்சு, "ஹீரோயின போய் நான் பார்த்துட்டு வரப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் ஏதோ முடி இருக்கே மாவுல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹச்சுன்னு தும்பிடுறா. மூஞ்சி ஃபுல்லா மாவாயிடுது. இங்க ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "என்னடா என்ன பார்த்து சிரிக்கிற இரு, உன் மூஞ்சிலயும் மாவு பூசுறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்கா. அப்ப வந்து 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா ஹக் பண்ற மாதிரி வந்துடுறாங்க. இங்க வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் க்ளோஸா இருக்கத பார்த்துட்டு இருக்கப்போ அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வருது நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ்வளோ க்ளோஸா இருக்குமே சொல்லிட்டு 2 பேரும் தள்ளி போயிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம இங்க வந்து ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து அந்த குக்கிங் ட்ரெஸ் வந்து மாட்டி விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சரின்னு சொல்லிட்டு மாட்றான். அப்ப கூட 2 பேருக்கும் அதே மாரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஃப்ரெண்டுலேருந்து வேற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்படியே பதட்டமா 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழ இறங்கி வராங்க. "நாங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம்" அப்படின்னு சொல்றப்ப, "கண்டிப்பா பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி முடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் ஒரு பொம்மை மாரி செஞ்சு குடுத்துருக்கா. ஒவ்வொருத்தவங்க கேரக்டருக்கு ஏத்த மாரி ஃப்ளவரு, இந்த மாரி ராபிட், அது மாரி டோரேமான் அப்படி ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் சியர்ஸ் பண்ணி பீர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் அரகொர போதையாயிடுறாங்க. அப்ப லீட்டான் சும்மா இல்லாம, "நான் நல்லா படிக்கிறவன்டா, நீங்கலாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொன்னு இருக்கு. எல்லாரும் அந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஒவ்வொருத்தவங்களையும் பேர் பண்ணி கரெக்ட்டா கை காமிக்கிறான். அதுல புரிஞ்சவங்களுக்கு மட்டும் அப்படியே சிரிப்பெல்லாம் அடங்கி போய் அப்படியே வந்து அமைதியாயிடுறாங்க. ஹீரோ மட்டும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். ரீட்டான் சொல்றான், "நான் கடவுள்கிட்ட ஒரே விஷ் தான் கேட்பேன். இனிமே யாரு யாரையுமே லவ் பண்ணக்கூடாது. காதல்ன்றது அவ்ளோ வலிகளானது. யாருக்குமே சொல்ல மனசுல தைரியம் இல்ல" அப்படின்னு சொல்றப்போ, இங்க சாங்குக்கு ஒரே மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுது. "இவ என்னடா பேசுறா? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சிரிச்சுட்டு, "நான் கொஞ்சம் வெளிய போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ கழண்டுக்கிறா. அவளோட சேர்ந்து கியூவும் போறா. நம்ம சாங் என்ன சொல்றான்னா, "நானும் ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும். வாடா நம்ம மேல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போதையில ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப தள்ளாடிட்டே இருக்கான். சாங் கேட்குறான், "டேய் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒண்ணா தான் இருந்திருக்கோம். என்னைய பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்னு" சொல்லி கேட்குறான். "நீயா? நீ ரொம்ப நல்ல பையன்டா. நீயும் நானும் எவ்ளோ க்ளோஸ்ன்றது உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்றப்போ, "ஆனா உனக்கு தெரியாத ஒண்ணு வந்து என்கிட்ட இருக்கு. நான் இப்ப உன்கிட்ட ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் கேட்க போறேன். நீ தெளிவா பதில் சொல்லணும். ஹீரோயின எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "என்ன கேட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோக்கு அடிச்ச சரக்கு மொத்தம் இறங்கி போகுது. என்னடா இவங்க இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்ற மாரி ஹீரோக்கு தோணுது. அதே சமயம் இங்க வந்து கியூ சொல்லிட்டு இருக்கா, "நான் வந்து சாங்க லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "எனக்கு ஆல்ரெடி தெரியும்டி. முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? உனக்கு என் லவ் மேட்டர் தெரியும்னு சொல்லிட்டு நான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடி. அதனால தான் நீ என்கிட்ட விலகி இருந்தன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நீயும் சாங்கும் லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்மளுடைய கியூ கேட்கிறப்போ, "இல்லடி நானும் அவனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்றப்போ, "கண்டிப்பா வந்து ஜென்ஷி வந்து உன்ன லவ் பண்றான்டி. எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து பண்ற பிஹேவியர்லாம் பார்த்தா வந்து கண்டிப்பா உன்ன லவ் பண்ற மாரி தான் இருக்கு. அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்குன்னு" சொல்றப்போ, "என்னது ஜென்ஷி என்ன லவ் பண்றானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆறா. "ஆமா, ஆமா. வேணா பாரேன். கூடிய சீக்கிரம் வந்து அவன் காதல வெளிப்படுத்துவான்" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்றா. இங்க ஹீரோவும் வந்து அதே சமயம், "நான் அவள லவ் பண்ணவே இல்ல. எப்படி போய் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட போய் லவ் பண்ணுவேன்? என்ன காமெடி பண்றியா? உனக்கு அவள பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீ அப்ரோச் பண்ணு. நான் நடுவுல வரமாட்டேன்னு" சொல்லிட்டு இங்க ஹீரோக்கு அப்படியே வந்து மனசே மாறி போகுது. "அப்படின்னா நான் போய் தேட போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "யார தேட போற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கேட்குறான். "ஹீரோயின தேடி நான் போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதோட சாங் எந்திரிச்சு போறப்போ, நம்ம ஹீரோ எதுக்காகவோ சாங்க கூப்பிடுறான். ஆனா சாங் கிளம்பி போயிடுறான். இங்க லீடர் பொண்ணு வந்து, நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லுது. "இன்னைக்கு என்னடா ஆச்சு? எல்லாரும் மாத்தி மாத்தி இப்படி நடந்துக்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். சாங் வந்தோனே நம்ம கியூ சொல்றா, "சாங் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு" சொன்னோனே, "ஹீரோயின் பேசுடி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றப்போ, இவ போறப்போ நம்ம கரெக்ட்டா நம்ம சாங் சொல்றான். "ஒரு நிமிஷம் நில்லு. நான் வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்" அப்படின்னு சொன்னோனே, நம்மளுடைய வந்து கியூ சொல்றா, "உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ அவகிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, இவ அப்படியே சோகமா போய் அந்த பால்கனியில உட்காந்துக்கிறா. அவங்க பேசுறத கேட்கறதுக்காக. இங்க வந்து "என்ன சொல்லு" அப்படின்னு சொல்றப்போ, இவங்க பார்த்துட்டு இருக்கப்போ, இங்க வந்து லீடர் பொண்ணு, "நான் உன்ன லவ் பண்றேன். உன்ன மாரி ஒரு பையன நான் பார்த்ததே இல்ல. அடிக்கடி நான் சாங் கிட்ட டவுட் கேட்கிற மாரி பெஞ்சுக்கு வருவேன். அப்ப கூட நான் உனக்காக தான், உன்ன பார்க்கறதுக்காக தான் வருவேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. இது ஹீரோக்கு மண்டை குழம்புது. "என்னடா ஆச்சு இன்னைக்கு? ஏன்டா எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "மேல உனக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா? நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பதில்
சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல. இங்க சாங் சொல்றான், "ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தேன். எனக்கு என் கண்ணுக்கு நீ மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா தெரிவ. நான் வந்து உன்னைய லவ் பண்றேன். நீ என்ன சொல்றன்னு?" சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோயின் தயங்கிக்கிட்டே அப்படியே ஷாக்ல நிக்கிறா. "சாரி சாங், நான் வந்து உன்ன லவ் பண்ணல. ஜஸ்ட் நான் உன்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் நெனச்சேன். அந்த கண்ணோட்டத்துல என்னைக்குமே உன்ன உன்ன வந்து என்னால பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே ஓட ஆரம்பிச்சுடுறா. இங்க வந்து லீடர் பொண்ணு, "நீ வந்து என்ன ஹர்ட் பண்ணிட்ட. நான் உன்ன ரொம்ப வெறுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சுடுறா. இங்க ஹீரோ, "தயவு செய்து நில்லு. நான் சொல்றது கேளுமா" அப்படின்னு சொல்றப்ப, அவ போதையில ஓட ஆரம்பிச்சோனே, இங்க வந்து நம்ம சாங் ரொம்ப சோகமா நடந்து வரான். கரெக்ட்டா நம்மளுடைய கியூ வந்து, "ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட பேசணும்னு" சொல்றப்போ, "சத்தியமா இன்னைக்கு பேசுற மூட்ல இல்ல. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்" அப்படின்னு இவன் சொல்றப்போ, "தயவு செய்து நில்லு. அந்த புக்ல எதுக்கு நம்ம காலம் முழுக்க ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லி நீ அந்த சென்டென்ஸ் எழுதியிருந்த. அதுக்கான விளக்கத்த எனக்கு குடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்றப்போ, "காலம் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நான் மீன் பண்ணி தான் எழுதினேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப, இங்க கியூ அழுகுறா. அப்படியே ஹீரோயின் பேக்கிரவுண்ட் வாய்ஸ்ல பேசுறா. "இன்னைக்கு வந்து சாங் என்ன ப்ரப்போஸ் பண்ணா, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கியூ வந்து சாங்க ப்ரப்போஸ் பண்ணா, சாங் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இத மாரி லீடர் பொண்ணு ஹீரோவும் வந்து ப்ரப்போஸ் பண்ணா, ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதுல வந்து பியூர் ஹார்ட்ல இருக்கிறது யாருன்னா, நம்மளோட லிட்டன் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அம்மா, அப்பா வந்து, "என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ ஊருக்கு போனதுக்கான பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இத மாரி வந்து போஸ்ட்மேன் வந்து குடுத்தாரு. நீ வந்து 28 வந்து அங்க போய் ஜாயின் பண்ணணுமா? நாளைக்கு தான் போணும்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட யூனிவர்சிட்டிய நான் பிக் பண்ணலன்னு சொல்லியிருப்பா. இங்க வந்து, "உனக்கு தெரியுமா? இத மாரி நம்ம சாங்கோட தான் நம்ம ஹீரோ போறானா" அப்படின்னு சொல்றப்போ, "நம்ம வீட்ல வந்து போஸ்ட்மேன் குடுத்துட்டு, அவங்க வீட்டுக்கு போஸ்ட்மேன் குடுத்தாங்க. கண்டிப்பா அவனுக்கும் லெட்டர் போயிருக்கும்னு" சொல்றப்போ, அவனுக்கும் அந்த வந்து லெட்டர் வந்திருக்கு. அவன் அத அப்படியே எடுத்து ட்ரேல வைக்கிறப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "இது மாரி சீக்ரெட் பிளேஸ்க்கு வா, நம்ம மீட் பண்ணலாம்னு" சொல்றப்போ, இங்க ஹீரோ வந்துட்டுருக்கான். கரெக்ட்டா சாங் வந்து அந்த டைம்ல வரப்போ, ஹீரோயின் பார்த்தோனே சொல்றா, "யான்ஷின் யூனிவர்சிட்டிலேருந்து உனக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு. கங்ராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க சாங்கும், "உனக்கும் கங்ராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இது மாரி ஹீரோயின் வந்து போய்க்கிட்டு இருக்கா. "ப்ளீஸ் நில்லு. என்ன அவாய்ட் பண்ணாத. ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்கிறப்போ, "தயவு செய்து என்ன அவாய்ட் பண்ணாத. அன்னைக்கு ஏதோ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி பேசிட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க இதெல்லாம் வந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. அத விட்டு நான் வெளிய வர எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்" இனி இவ சொல்லிட்டு இருக்கா. "அட்லீஸ்ட் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியலனா நைபராவது ஏத்துக்கோ. மொத்தமா என்ன தவிர்த்துறாத" அப்படின்னு சொல்றப்போ, "சரி கொஞ்சம் டைம் ஆகட்டும். கொஞ்சம் டைம் போனா எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆற மாரி தெரியுது. ஹீரோயின்ட்ட வீட்டுக்கு போயிட்டு, "நான் சீக்ரெட் பிளேஸ்க்கு வரல" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வேலை இருக்கு" அப்படின்ற மாரி டெக்ஸ்ட் பண்ணி விட்டுர்றான். அதுக்கப்புறம் வந்து இங்க லீடர் பொண்ணு, ஹீரோயின்லாம் வந்து ஒரு கெஃபேல மீட் பண்றாங்க. அப்ப லீடர் பொண்ணு சொல்லுது, "எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்" அப்படின்னு சொன்னப்போ, "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்றப்போ கரெக்ட்டா பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறா. இந்த மாரி வந்து, "இவ தான் என் பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். "டேய், இவளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான்டி பிரேக்கப் ஆச்சு. அதுக்குள்ள பாய் ஃப்ரெண்ட் புடிச்சுட்டாடி" அப்படின்னு சொல்றப்போ, "என்னது பாய் ஃப்ரெண்டா? அதுக்குள்ள எப்படிடி புடிச்ச? உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு?" சொல்றப்போ, "லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் வேணா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. "இது மாரி நீங்க வந்து புது காலேஜ் போறீங்க இல்லையா? அங்க புதுசு புதுசா ஆள பார்த்து டேட்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சாங் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றப்போ ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதனால சாங் கிட்ட உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அது மாரி அவன் உன்னோட பக்கத்து யூனிவர்சிட்டி தான். அடிக்கடி போ, அவன மீட் பண்ணு, பேசுன்ற" மாரி நம்ம கியூக்கு வந்து ஐடியா குடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். 2 பேரும் க்ளோஸா இருக்கத பார்த்துட்டு, இவங்களுக்கும் கண்ணடிக்கிறா. "இப்படி இருக்கணுமா? பண்ணுங்கடி சீக்கிரம்" அப்படின்னு சொல்றப்போ, இவளுங்களுக்கும் ஆசை வருது. "கண்டிப்பா நாங்களும் பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கிறோம்" அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க டேட்டிங் போறோன்னு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்தோனே சொல்றாங்க, "அங்க போய் படிக்கிற வேலைய மட்டும் பார்க்காத, டேட்டிங்கும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்பா மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, "டேட்டிங்லாம் பண்ணாத, படிக்கிற வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாரு எல்லார் அப்பா மாரியும். அவரு கிடக்குறாரு, "விடுடி, லைஃப வந்து என்ஜாய் பண்ணு நீனு. அம்மா இருக்கேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவங்க ஹஸ்பண்ட பார்க்குறாங்க. அவரு வாய் ஃபுல்லா போட்டு திணிச்சு சாப்பிடுறாரு. அதே மாரி ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "அடியே, இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்ன பொண்ணுன்னு கூட எவனும் நினைச்சு கூட மதிக்க மாட்டாய்ங்க, பார்க்கவும் மாட்டாய்ங்க. முதல்ல டீசென்ட்டா சாப்பிட கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த சாங்கும் நம்மளுடைய வந்து ஹீரோவும் உன் கூட தானே சுத்துறாங்க. அவங்களுக்கு எதுவுமே உன் மேல ஃபீலிங்ஸ் வரலையா? உன்ன எதுவும் பிடிச்சிருக்குன்னு எதுவும் சொன்னாங்களா? அப்படின்னு சொல்றப்போ, சாங் ப்ரப்போஸ் பண்ணது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. "அப்படிலாம் இல்லம்மா, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ பொண்ணா கூட அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன் கூடயே இருந்துட்டு உன்ன கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் பண்ணாம இருப்பாங்க" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க நல்லா பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க. இங்க வந்து ஹீரோயின் கிளம்ப டைம் வந்துருச்சு இல்லையா? அப்பா, அம்மா 2 பேரும் சொல்றாங்க, "நான் வந்து கூட்டு போய் விடுறேன்னு" சொல்றப்போ, "என்னை இண்டிபெண்டன்ட்டா விடுங்க. நானே வந்து நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய்க்கிறேன். நீங்க யாரும் வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ஹீரோ டெக்ஸ்ட் பண்றான். "இது மாரி கொஞ்சம் வரியா? உன்கிட்ட பேசணும். சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் போனோனே கொஞ்சம் காசு குடுக்குறான். "இந்தாம்மா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றான்.
எதுக்காக கூப்பிட்ட? இதுக்காக தான் கூப்பிட்டியா? காசு குடுக்க தான் கூப்பிட்டியான்னு கேட்டா, ஆமா எல்லாருக்கும் நான் வந்து காச குடுத்துட்டேன் சேல் பண்ணிட்டு. உனக்கு மட்டும் தான் புக்குக்கான காசு குடுக்கல அப்படின்னு சொல்றப்போ, வேற எதுவுமே இல்லையா என்கிட்ட பேசுறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ சொல்றான், வேற எதுவுமே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லுவானான்னு சொல்லி எதிர்பார்க்குறா. இது மாரி என்ன காலேஜ் போறா? என்ன ஏதுன்ட்டு எதுவுமே சொல்லல. சரி அப்பனா வந்து நான் கிளம்புறேன். நீ பார்த்துக்கோ. லாஸ்ட்டா வந்து நம்ம இப்ப தான் கடைசியா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே அவங்கவங்க காலேஜுக்கு போறோம். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி நின்டு, கடைசியா போறதுக்கு முன்னாடி உன்ன ஒரு தடவ ஹக் பண்ணிக்கிடவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வரான். ஏன்னா ஹக் பண்றதுனால, இவ அப்படியே நின்டுட்டு இருக்கத பார்த்து நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோவ ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ரொம்ப நேரம் ஹீரோயின் இருந்துட்டு அவளே வந்து விலகி வந்துடுறா. இந்த மாரி காசு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஏன்னா என்ன பேசுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஹீரோ பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு இருக்கா. அப்படியே ஏதாவது பேசுவானான்னு பார்த்தா எதுவுமே பேசல. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல. ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்து காலையில ஆயிடுது. "நீ பார்த்து போம்மான்னு" சொல்லிட்டு பல அட்வைஸ் குடுத்து நம்ம ஹீரோயின வந்து டாட்டா பை பை சொல்றாங்க அவங்க அப்பா, அம்மா. அப்படியே வந்து ஹீரோயினும் கிளம்பிடுறா. போனதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு போயிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த காலேஜ் தான் காமிக்கிறாங்க. யுவான் யூனிவர்சிட்டிய. யூனிவர்சிட்டி ஃபுல்லாவே ஃப்ரெஷர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. அப்படி யூனிவர்சிட்டி ஃபுல்லாவே ஆட்கள் இருக்கப்போ, இங்க ஹீரோயின் வந்து அப்படியே பெட்டிய தூக்கி வைக்கிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பெட்டிய தூக்க முடியாம இருக்கிறத பார்த்து தூக்கி வைக்கிறப்போ, ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றா. அப்ப ஹீரோவ பார்த்து அவ ஷாக் ஆறா. ஹீரோயின பார்க்குறா. அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி நம்மளுடைய சாங்கோட பெரிய யூனிவர்சிட்டியில கிடைச்சிருக்கும். அப்படி இருந்தாலுமே ஹீரோயினுக்காக வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பான். இப்போ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ கண்டிப்பா ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்ன பண்ற ஜென்ஷி இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நான் வந்து சயன்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்ம்மா. உன்னோட கிளாஸ்மேட்டா இருந்தேன். இப்போ உன்னோட காலேஜ் மேட்டா இருக்க போறேன். 2 பேரும் இனிமே இந்த யூனிவர்சிட்டில தான் படிக்க போறோம்." அப்படின்னு சொல்றப்போ, "சர்ப்ரைஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கேட்கிறப்போ, ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறப்போ, ஹீரோயின் வந்து "என் லக்கேஜ குடுடா. நீ ஒண்ணும் எடுத்துட்டு போய் கிழிக்க தேவையில்ல. நானே போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்றப்போ, "சாரி என்ன மன்னிச்சுடு. நீ வந்து ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சீக்ரெட்டா வச்சுக்கிட்டேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நீ எதுக்குடி கோவப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "நீ ஒண்ணும் அப்படி நினைக்கிறியா? நான் சம்மர் ஃபுல்லாவே இத நினைச்சு எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? எல்லாரும் பிரிய போறோம்னு நினைச்சு. ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போறா. ஒரு நிமிஷம்னு சொல்றப்போ, இங்க வந்து சீன்ற ஒரு பையன் வரான். இவன் ஹீரோயினோடைய வந்து ஸ்கூல்ல படிச்ச வந்து சீனியர் தான். அவன் வந்து சொல்றான், "நான் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வாலண்டரியா வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க வாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன்." அப்படின்னு சொல்றப்போ, 2 பேரும் ஒரே மிடில் ஸ்கூல் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ, "உன்ன பத்தி என்னப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் வந்து என் பேர் வந்து ஜின்ஷி. நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்திருக்கேன்." அப்படின்னு சொல்றான். "சரி வா நான் போய் உன்ன ரூம்ல போய் விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீ கூப்பிடுறப்போ, "வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்றப்போ, இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. "வேண்டாம் நான் வந்து சீ கூடயே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோக்கு என்னது என்ன பண்றா அவ? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டே போறப்போ, "இத மாரி உனக்கு ஞாபகம் இருக்கா? இது மாரி லைப்ரரியில வந்து நீ வச்ச அந்த நியூரியாலஜி புக்க வந்து நான் தான் எடுத்தேன். நான் வச்ச புக்க நீ தான் எடுத்த. உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்றப்ப தான் ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. "ஆமாமா ஞாபகம் இருக்கு. உன்னுடைய புக்க தான் நான் எடுத்தேன். என் புக்க வந்து நீ இன்னும் குடுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்றப்போ, "சாரிப்பா நான் குடுக்கல. நான் இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் "வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஒண்ணும் பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இது மாரி ஹீரோ சொல்றான், "நான் வாங் வந்து யூனிவர்சிட்டிக்கு தான் போறேன்." அப்படின்னு சொல்றப்போ, "என்ன சொல்ற நீ? என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் 2 பேரும் ஒரே ஸ்கூல் படிச்சீங்க. 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி படிக்க போறீங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா? என் பொண்ண நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்றப்போ, "சரி நான் பார்த்துக்கிறேன். ஆனா வந்து நான் ஹீரோயின் யூனிவர்சிட்டி தான் போறேன். நீங்க சொல்லக்கூடாது உங்க பொண்ணுகிட்ட. அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான். இங்க ஒரு பையன் வரான். இவன் பேர அப்புறமா சொல்றேன். இவங்க 2 பேரும் ஃப்ரெஷர்ஸ்னால நம்ம ஹீரோவுடைய கிளாஸ் தானா, சயன்ஸ் குரூப் தானா, அதனால 2 பேர் ரூமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போறான் ஹீரோவ. அப்படியே ஹீரோயினோட ரூம் வரைக்கும் வந்து விட்டுறாப்ல நம்ம சீ. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமுக்குள்ள போக ரொம்ப சங்கடப்பட்டு நிக்கிறப்போ, "நானே உன்ன ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விடுறேன்னு" சொல்லிட்டு சீ கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு பேரு வந்து லீ. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்திக்குது. "யார் இவரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இது மாரி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு சீ போயிறாரு. "யார் அவரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்." அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல அவர் வந்து சீனியர். அது போக வந்து நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம்." அப்படின்னு சொல்றப்போ, இன்னும் சீனியர்ஸ்லாம் வந்து இன்னொரு பொண்ண கூட்டிட்டு வந்து விடுறாங்க. இந்த பொண்ணு பேரு லூ. இந்த பொண்ணு வந்து அறிமுகப்படுத்திக்குது. அப்படியே வந்து எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்திட்டு, அவங்க வந்து அப்படியே வந்து அந்த ரூம்ல செட்டில் ஆறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் அவருடைய ரூம்க்கு வராரு. அந்த பையன் வந்துட்டு, "இத மாரி வந்து நீ ஃப்ரீயா இருந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓரளவு போய் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு செட்டில் ஆறப்போ, அதே சமயம் நம்மளுடைய சாங்கோடைய காலேஜ தான் காட்டுறாங்க. அப்படியே சாங் வந்து அவனோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ, அந்த டேபிள் மட்டும் ஏன்டா மச்சான் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு சாங் கேட்டுட்டு இருக்கான். அங்க மிகப்பெரிய ஒரு டாப்பர் பையன் வந்திருக்கான்டா. அவன் இன்னும் வந்து யார் கண்லயும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஃபோன் போட்டு, "இது மாரி நான் வந்துட்டேன்டா ஹீரோயின் யூனிவர்சிட்டிக்கு." அப்படின்னு
அப்படின்னு சொல்றப்போ, "ஏன்டா அங்க போன? என்னோட யூனிவர்சிட்டிக்கு தானே நீ வரேன்னு சொன்ன" அப்படின்னு சொல்றப்போ, "இந்த மாரி நான் சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா என்ன கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே கூப்ட்டுருப்ப. அதனால தான் நான் வரல. ஆனா ஹீரோயினுக்கு இங்க வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்றப்போ, "அவ சர்ப்ரைஸ் ஆனாளா? ஷாக் ஆனாளா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாங் கேட்குறான். கண்டிப்பா அவ ஷாக் தான்டா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறான். இந்த மாரி கண்டிப்பா நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சாங் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நைட் வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்குறப்போ, "போடா உன் கூட டின்னர்லாம் சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மெசேஜ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா குடுத்த வந்து மெடிசின்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ, அதில ஒரு நோட்ஸ் இருக்கு. இந்த மாரி ஜென்ஷிக்கும் இந்த மெடிசன குடுத்துடு அப்படின்னு சொல்றப்போ, ஜென்ஷி வருது அம்மாக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது.